ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 58. தென் திசையை நோக்கி சீதா தேவியை தேடிச் சென்ற வானரர்கள் எங்க தேடியும் சீதையை கண்டுபிடிக்க முடியல. சுக்ரீவன் கொடுத்த கால கெடு முடிஞ்சிடுத்து. இனி வெறுங்கையோட திரும்பி போன தண்டனை நிச்சயம் என்று எண்ணிய அவள்லாம் உயிரோடு திரும்பறத விட உயிரை துறப்பதே சிறந்தது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தா. அவ எல்லாரும் ஒன்னா கூடி ரொம்ப துயரத்தோட உட்கார்ந்துண்டு தங்கள் நிலைய பத்தி பேசின்னு இருந்தா. அவர்களுடைய அந்த இரக்கமூட்டும் உரையாடலை அங்கு இருந்த கழுகரசனான சம்பாதி கேட்டான். முதல்ல அவன் அவர்களை தன்னுடைய இரையாகத்தான் எண்ணினான். ஆனா அவர்கள் கூறிய இந்த துயர நிலையை தெரிஞ்சின்றதும் அவருடைய மனசு அப்படியே உருகி போச்சு. கண்கள்ல நீர் மல்கிறது. அவ மீது இரக்கம் கொண்டு சம்பாதி பேச ஆரம்பிக்கிறான். வானரர்களை பார்த்து, நீங்கள் இப்போது கூறிய ஜடாயு என்னுடைய இளைய சகோதரன்தான். வலிமை மிக்க ராவணனோடு போரிட்டு அவன் உயிரிழந்ததாக நீங்கள் சொன்ன செய்தி என் மனசையும் இதயத்தையும் அப்படியே வாட்டறது. நானோ முதுமையை அடைந்து விட்டேன். எனக்கு இறக்கைகளும் இல்லை. அதனால என் சகோதரனுக்கு செய்யப்பட்ட அநியாயத்தை பழிவாங்கும் வலிமை இன்னைக்கு என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அவருக்கு நினைவுக்கு வருது. முன்பு விருத்ரவதம் நடைபெற்ற காலத்துல நானும் என் சகோதரன் ஜடாயுவும் வீரத்தோட சூரியனை நோக்கி பறந்தோம். ஆகாசத்துல மிகுந்த வேகத்தோடு மேல மேல போயிட்டே இருந்தோம். சூரியனின் அருகில போன போது அதன் கடுமையான வெப்பத்தை தாங்க முடியாம ஜடாயு சோர்வடைஞ்சு போயிட்டான். அவனை அந்த நிலையில பார்த்த நான் அவன் மீது கொண்ட அன்பால என்னுடைய 2 இறக்கைகளையும் விரித்து அவனை சூரியனின் கதிர்களில் இருந்து காப்பாத்தினேன். அதன் விளைவாக என் இறக்கைகள் முழுவதுமாக கருகி போயிடுத்து. நான் விந்திய மலையில விழுந்துட்டேன். அங்கேயே வாழ்ந்ததால அதன் பிறகு என் சகோதரன் ஜடாயுவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமலே இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட அங்கதன், நீ உண்மையாகவே ஜடாயுவின் சகோதரன் அப்படின்னு சொன்னா ராவணன் எங்கே இருக்கான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லு. அவன் அருகிலோ தொலைவிலோ எங்கே இருந்தாலும் அந்த இருப்பிடத்தை எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதை கேட்ட சம்பாதி வானரர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில பேச ஆரம்பிக்கிறான். நான் உடல் வலிமையை இழந்திருந்தாலும் ராமனுடைய காரியத்துக்கு என்னால இயன்ற உதவியை கட்டாயம் செய்வேன். என் அனுபவமும் அறிவும் இன்னும் எங்கிட்டதான் இருக்கு. பல உலகங்களையும் தெய்வீக நிகழ்வுகளையும் அறிஞ்சவன் நான். இந்த ராம காரியத்துல என்னால் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. புதுமையின் காரணமாக என் உடல் வலிமை குறைந்து விட்டாலும் என் மன உறுதி இன்னும் குறையலை அப்படின்னு சொல்றான். மிக முக்கியமான செய்தியை வானரர்களுக்கு சொல்றான். ஒரு நாள் அழகும் ஒளிவு மிக்க இளம் பெண் ஒருத்தியை துராத்மாவான ராவணன் வான்வழியாக கொண்டு போறத நான் பார்த்தேன். அவள் ராமா ராமா லக்ஷ்மணா என்று கதறி அழுது கொண்டிருந்தாள். தன்னுடைய ஆபரணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கீழே வீசிக்கொண்டும் இருந்தாள். தன்னுடைய உடலை துடித்து கொண்டு வேதனையிலே இருந்தாள். அவள் அணிந்திருந்த பட்டாடை கருநிறமுடைய ராவணன் மீது மின்னல் கருமேகத்தில் ஒளிர்வதைப் போல தோணித்து. அவள் ராமனின் பெயரை மீண்டும் மீண்டும் அழைத்ததை வைத்து அவளே சீதாதேவி அப்படின்னு நான் உறுதியாக அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான். ராவணனின் இருப்பிடத்தையும் விளக்கமா சொல்றான். ராவணன் விஸ்ரவசின் மகனும் குபேரனின் சகோதரனும் ஆவான். அவன் லங்கை என்னும் நகரத்துல வாழ்ந்துருக்கான். இங்கேந்து 100 யோஜனை தொலைவுல கடலின் நடுவே ஒரு தீவுல அந்த லங்கை இருக்கு. விஸ்வகர்மா கட்டிய அந்த நகரம் ரொம்ப அழகா இருக்கும். பொன்னால் ஆன வாயில்கள், பொன் மேடைகள், சூரியனை போல ஒளி வீசும் உயர்ந்த மதில்கள். அதனால அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த லங்கையில் தான் துயரத்தோட சீதாதேவி ராவணனின் அந்த புறத்துல ராட்சசிகளால் சூழப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள். எல்லா பக்கங்களிலும் கடலால் பாதுகாக்கப்படும் அந்த லங்கையை நீங்கள் அடைந்தால் ஜனக மன்னனின் மகளான சீதையை நிச்சயமாக காண்பீர்கள்.
இந்த 100 யோஜனை அகலமுள்ள கடலை கடந்து தெற்கு கரையை அடைந்தால் ராவணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். வானரர்களின் மனசுல துணிவை வளர்க்கும் வகையில் நீங்கள் உடனே புறப்பட்டு போங்கோ. என் ஞானத்தால நீங்கள் சீதையை பார்த்து வெற்றிகரமாக திரும்பி வருவீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன், நான் காண்கிறேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றான். பறவைகளின் இயல்பை பற்றியும் சொல்றான். ஒவ்வொரு வகை பறவைகளும் தங்களுக்குரிய உயரத்தில் பறக்கிறது. குலிங்கம் போன்ற சிறிய பறவைகள் ஒரு உயரம் வரை மட்டும்தான் பறக்கும். அதற்கு மேல் பிற பறவைகள் பறக்கும். பருந்துகள் இன்னும் உயரம் பறக்கும். கழுகுகள் அதை விட உயரமாக பறக்கும். அன்னங்கள் அதற்கும் மேலான உயரத்தையே அடையும். எல்லாவற்றிற்கும் மேலாக கருடனின் பறக்கும் பாதை இருக்கிறது. நாங்கள் கருட வம்சத்தில் பிறந்தவர்கள். அதனால எங்களுக்கு இயற்கையாகவே மிக தொலைவிலும் உள்ளவற்றை காணக்கூடிய ஒரு தெய்வீகமான பார்வை இருக்கு. 100 யோஜனைக்கும் அப்பாலுள்ள பொருள்களை கூட தெளிவாக எங்களால் பார்க்க முடியும். அதனால் தான் இங்கே இருந்தபடியே ராவணனையும் சீதையையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். பிறகு தன்னுடைய மனக்குறை ஒன்றையும் சொல்றான். என் சகோதரனுக்கு செய்யப்பட்ட அநியாயத்திற்கு நான் நேரடியாக பழிவாங்க முடியவில்லை, உடல் வலிமையும் இல்லை. ஆனால் அவனுக்கு செய்யப்பட்ட பகை வீணாக போகக்கூடாது. நீங்கள் இந்த உப்பு கடலை கடக்க ஏதாவது வழியை ஆராயுங்கள். அதுவே என் சகோதரனுக்கு செய்யும் உண்மையான கைமாறு அப்படின்னு சம்பாதி சொல்றான். கடைசியாக நீங்கள் சீதையை சந்தித்து உங்கள் காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். அதற்கு முன் என்னை சமுத்திரக்கரைக்கு அழைத்துச் செல்லுங்கள். சொர்க்கம் அடைந்த என் சகோதரன் ஜடாயுவுக்கு நான் நீர்க்கடனை செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். வானரர்களும் ரொம்ப மரியாதையோட சம்பாதியை சமுத்திரக்கரைக்கு அழைச்சுண்டு போறார். சீதையின் இருப்பிடத்தை தெளிவாக தெரிஞ்சின்றதால இதுவரை துக்கத்தில் இருந்த அவ மனசுல ஒரு நல்ல நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பிறக்கிறது. இனி ராமகாரியம் வெற்றியாக நடந்துவிடும் என்ற ஒரு உறுதியோட அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு தயாரானார்கள். இந்த பகுதி நமக்கு பல உயர்ந்த உண்மைகளை எல்லாம் உணர்த்துறது. பிறருக்காக தியாகம் செய்த வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது அப்படிங்கிறது சம்பாதியின் வாழ்க்கையே காட்டுறது. உடல்ல வலிமை குறைஞ்சாலும் அறிவாலும் அனுபவத்தாலும் இறைவனுடைய காரியத்திற்கு உதவ முடியும் அப்படிங்கிறதையும் இது நன்னா உணர்த்துறது. உண்மையான பக்தனுக்கு சரியான நேரத்தில் இறைவன் தேவையான வழிகாட்டுதலைத்தான் அளிக்கிறார். நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி பெறுவதற்கான வழி தானாகவே வெளிப்படும் அப்படின்னு இந்த 58வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 59வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.